ஓர் கிராமத்தில் அடர்ந்த வயல்வெளியில் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்த கிட்டு என்கிற சுண்டலியைப் பார்க்க ஒரு நாள் அதன் உறவினரான நட்டு என்கிற சுண்டலி சிட்டியில் இருந்து வந்தது. கிட்டுதான் சேகரித்த பார்லி விதைகள் மற்றும் வேர்களை அன்புடன் பரிமாறியபோது நட்டு முகத்தைச் சுளித்து, இந்தச் சப்பென்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு நகரத்திற்கு வா. அங்கு என்னைப் போல ஆடம்பரமான சுவையான உணவுகளுடன் வாழலாம் என்று அழைத்தது. நட்டு சுண்டலியின் கவர்ச்சியான பேச்சைக் கேட்டு கிட்டு நகரத்துக்குச் செல்ல முடிவெடுத்து இரவில் இரண்டும் ஒரு பெரிய பங்களாவுக்குள் நுழைந்தன. அங்குள்ள உணவு மேசையின் மீது இருந்த பலகாரங்கள், பழங்கள், பாலாடைக் கட்டிகளைக் காட்டி, இதுதான் சொர்க்கம் என்று நட்டு பெருமையாகச் சொல்ல இரண்டும் மகிழ்ச்சியுடன் உண்ணத் தொடங்கின. ஆனால் திடீரென கதவு திறக்கும் சத்தமும் பூனையின் உருமலும் கேட்கவே இரண்டு சுண்டலிகளும் பயத்தில் இருட்டுக்குள் ஓடி ஒளிய வேண்டியிருந்தது. சிறிது நேரத்தில் சத்தம் அடங்கி மீண்டும் உணவு மேசைக்கு வந்தபோது வீட்டின் எஜமானி பெரிய குச்சியால் தாக்க முயற்சித்ததால் மீண்டும் ஓடி ஒளிய நேர்ந்தது. இதைக் கண்ட கிட்டு, எனக்கு இது போதும். இந்த ஆடம்பரமான உணவு எனக்குத் தேவையில்லை. நான் பயமில்லாமல் அமைதியாக வாழும் என் சாதாரண வாழ்க்கையையே விரும்புகிறேன். உன் ஆடம்பர உணவை நீயே வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு உடனே அங்கிருந்து தனது கிராமத்திற்கு திரும்பிச் சென்றது. தனது வீட்டில் அமர்ந்து நிம்மதியாக உணவு உண்ணுகிறது. நீதி, அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த எளிய வாழ்க்கை ஆபத்து நிறைந்த ஆடம்பர வாழ்க்கையை விடச் சிறந்தது. கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.